அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதை வந்து எடுத்து வச்சு மிரட்டி அவங்கள பாலியல் இச்சைக்கு ஈடுபடுத்தி தொடர்ந்து அதை வந்து அவன் செய்யற ஒருத்தனா இருக்காங்கிறதா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற செய்தி. இதுதான் விஷயமோ இல்லையோ தொடர்ந்து ஆனா இது நடக்குது. இது வந்து என்னுடைய காலகட்டத்தில இருந்து நடக்குது. நான் போய் பீச்ல உட்கார்ந்து இந்த காலகட்டத்துல கூட எவனா ஒருத்தன் வருவான். கார் இஸ் அவர் பிரைவேட் ஸ்பேஸ். இன்டிமேட்டா இருக்க முடியாது. வந்து கதவை தட்டியே என்ன பண்றீங்க? அந்த காமத்தின் விளைவாகத்தான மனுஷ உயிரினமே வளர்ந்துருக்கு. எல்லா உயிரினமும் காமத்தின் விளைவாகத்தான் உண்டாயிருக்கணும் போது ஒரு காமத்தையும் எவ்வளவு கொச்சப்படுத்தணும் எனக்கு புரியல. என்னோட லைஃப்லயே நான் என்னோட பார்ட்னரோட நடந்து போகும்போது we were subjected to moral policing and my partner was assaulted in front of my eyes. பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல அவ்வளவு குற்றங்கள் நடக்குது. இன்னும் சொல்ல போனா மல்யுத்த வீராங்கனைகள்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இவங்க எப்படி கையாண்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க நடந்த உடனே அந்த குரூப் கொந்தளிக்கிறதா இருக்கட்டும், எதிர்கட்சி பொள்ளாச்சி சம்பவத்துல எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணாங்க, இங்க இப்ப நடந்த உடனே இவங்க எப்படி கிளம்புறாங்க. சோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா அவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பேருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இதை வந்து அவங்க அரசியல் ஆக்குறாங்க இவங்க அரசியல் ஆக்குறாங்கன்னு பேசிட்டு they are not looking into a radical change. தமிழா வியூவர்ஸுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு கொற்றவை மேம் இருக்காங்க. ஸோ ஹாய் மேம். ஹாய். ரொம்ப இதில் போய்கிட்டு இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ தான். ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? எனக்கு அந்த செய்தி படிச்சுட்டு வந்து ரொம்ப கோபம் தான் வருது. ஒரு முறை பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி வன்முறைகள் நடக்கும்போது ரொம்ப கோபம் வருது. அந்த நேரம் ஒரு கொந்தளிப்பு நடக்குது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இயல்பா ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுறோம். அது வந்து ஒரு தரப்புக்கு வந்து இது ஒரு குற்றம் நடந்துருச்சு, சமூகத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கு, ஒரு குற்றவாளியை கைது பண்றோம் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் காட்டணும். அதை தொடர்ந்து வந்து மீடியாலாம் வந்து கேள்வி கேட்குது, அதை அட்ரஸ் பண்றோம், அதோட முடிஞ்சிருது. இந்த ரூட் காஸை யார் அட்ரஸ் பண்றாங்கன்னா யாருமே அட்ரஸ் பண்றது இல்லை, சமூகமும் அட்ரஸ் பண்றது இல்லை. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கொடூரன், அவன் வந்து கெட்டவன், அவனை தூக்குல போடுங்க, அவனை என்கவுண்டர் பண்ணுங்க, அவனை வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது என்ன? இந்த சமூகம் என்ன மாதிரியான ஐடியாலஜிஸ் வச்சிருக்கு, என்ன சிந்தனைகளோட செயல்படுதுங்கிறது தான் இது இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்றதுக்கு ஒரு காரணம். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒரு 2 காதலர்கள் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதை வந்து எடுத்து வச்சு மிரட்டி அவங்கள பாலியல் இச்சைக்கு ஈடுபடுத்தி அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை வந்து அவன் செய்யற ஒருத்தனா இருக்காங்கிறதா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற செய்தி. இதுல வந்து இதுதான் விஷயமோ இல்லையோ தொடர்ந்து ஆனா இது நடக்குது. இது வந்து என்னுடைய காலகட்டத்தில இருந்து நடக்குது. நான் போய் பீச்ல உட்கார்ந்து இந்த காலகட்டத்துல கூட எவனா ஒருத்தன் வருவான், இங்கெல்லாம் என்ன உட்காந்துருக்கீங்க அப்படிமா, பணம் கொடுத்த உடனே போயிடுவான். நம்ம அவன் போலீஸ்ன்னு தான் நம்புவோம். அப்போ ஒருத்தருக்கு எப்படி இந்த தைரியம் வருது? இந்த சமூகம் காதலை பற்றியும் பெண்கள் வந்து எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு வச்சிருக்க நடத்தை விதியிலிருந்து தான் இந்த மாதிரி கிரிமினல்ஸுக்கு ஒரு தைரியம் வருது. காதலை பத்தி கொச்சையா பேசுறது, காதல்னாலே வந்து காமம் தான் நினைக்கிறாங்க. இங்க சரி காமமாவே இருந்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? ஏன்னா அவங்க 2 பேர் வந்து இப்போ பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இங்கதாங்க அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. நம்ம ஊரை தாண்டி நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட வகையில அவங்க அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க. உடனே இது வந்து மேல்நாட்டு கலாச்சாரத்தை இங்க கொண்டு வரீங்க, சீழறிக்கை, நீ தமிழச்சியே இல்ல, நீ வந்தேரி, நீ ஏன் இப்படி பேசுற, இப்படி ஒரு குரூப் கிளம்பிடுறாங்க. எங்க நல்லது இருக்குதோ அதை எடுத்துக்க வேண்டியது தானே. இப்போ வந்து அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அங்க சுதந்திரம் இருக்கு, அந்த மனிதர்களுக்கும் அந்த உறவுகளுக்கும் மரியாதை கிடைக்குதுன்னா அதை இங்க ஃபாலோ பண்றதுல என்ன இருக்கு? நீங்க இப்படி பொத்தி வச்சு அடக்கி வச்சு என்ன சாதிச்சிருக்கீங்க? எங்களுடைய மகள்களுடைய வாழ்க்கை தான் நாசமா போகுது. இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து துணிஞ்சு வெளியில வந்து சொல்லிட்டா, இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? இவன் திரும்ப இப்படியே ஒரு பிரெடேட்டரா தானே இருந்திருப்பான். ஸோ ஒரு பக்கம் வந்து இது வந்து ஒரு ஐயோ இது வந்து அரசே கவிழ்ந்துருமோ, ஆட்சியை கவிழ்ந்துருமோன்னு ஒரு பதட்டம் இருக்கு. இந்த பக்கம் வந்து பெண்களை வெளியில விட்டாலே இப்படிதான். அது இல்லை. நீங்க வந்து எப்படி நீங்க வந்து எப்போ இந்த சம்பவம் நடந்தாலும் பெண்களை அடக்கிறத பத்தியும் பெண்கள் ஒழுக்கமா நடந்துக்கிறத பத்தியும் பேசுறத விடுறோமோ அப்பதான் இந்த விஷயம் வந்து மாறும். ஸோ இங்க வந்து அவன் வந்து மிரட்டி இருக்கிறான் அப்படின்னும் போது இப்போ இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இன்னொரு தரப்பு யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா பெற்றோரை பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணு காதலிக்கிறா அப்படின்னா அதை வந்து இவங்க வந்து ஏத்துக்காம இருக்கிறதும், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தெரியாம போய் அவங்க வந்து
யார்கிட்டயோ ஏமாந்துட்டு வந்துட்டாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிட்டாங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான மொமெண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தாங்க சப்போர்ட்டுக்கு வரணும். ஏமா அவன் அவனை உண்டு இல்லைன்னு பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகணும். அதை விட்டுட்டு இந்த பொண்ணையோ இல்லை இந்த குழந்தையோ போட்டு அடிச்சு துன்புறுத்தும் போது அதுதான் வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கு. ஸோ நம்ம வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இந்த சமூகம் வந்து முற்போக்க மாறணும். இல்லைன்னா இந்த மாதிரி கிரிமினல்ஸை வந்து தடுக்கவே முடியாது. அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு ரெஜிஸ்டர். அதிசயமா வந்து உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு, பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. முதல் முறையா பெண்களுக்கு வந்து காதலிக்க சுதந்திரம் இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கேட்கறதுக்கு நம்மளுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷம் கழிச்சு தான் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டே வருது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை திரும்ப திரும்ப வலியுறுத்தணும். தட் நோபடி ஹேஸ் ரைட் டு இன்டர்ஃபியர் இன் எனிபடிஸ் பிரைவேட் லைஃப். நீங்க வந்து கிரியேட் பண்ணாதீங்க. பொது இடத்துல இப்படி நடந்துக்காதீங்க, அப்படி நடந்துக்காதீங்க, குழந்தைங்க பாக்குறாங்க, இது பாக்குறாங்க, அது பாக்குறாங்கன்னா நம்ம காட்டுறோமோ காட்டலையோ குழந்தைங்க எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் லெட் them know that it is natural for human beings to be in love. நீங்க அந்த லவ்வை பொத்தி வைக்கிறதுனால தான் அவன் மிருகமா மாறிடுறான். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை ஒரு மனுஷியாவே பார்க்க மாட்டாங்க. நான் இப்பதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வருது, ஓ பெண்களும் மனுஷங்க தாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அவன் வந்து ஒரு சக உயிரை எப்படி நடத்தணும்னு தெரியாம வளர்றான். பொத்தி வைக்கிறதுனால ஒரு சமூகம் வந்து நல்ல சமூகம்ங்கிறது வந்து ஹிப்போக்ரசி. ஸோ முற்போக்கு சிந்தனையோட கொஞ்சம் நகரணும். அதாவது நிறைய சொல்றது, எதுக்கு அந்த 7 மணிக்கு அப்புறம் எதுக்கு 2 பேர் போய் அங்க போய் உட்காரணும், அவசியமே இல்லைல்ல, இது ஒண்ணு. சிசிடிவி இல்லாத இடத்துல எதுக்கு போய் இருக்கணும், இது ஒண்ணு. இன்னொன்னு கேள்விப்பட்டது, அந்த அந்த பையன் வந்து இந்த லவ்வர்ஸ் கிட்ட பேசிட்டு அந்த பையன் பயந்துட்டு ஓடிட்டான்னு சொல்றாங்க. மேபி தெரிஞ்சோ தெரியாமையோ she would have wanted his support இல்லையா. இது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியாது. his support நமக்கு தேவைப்படும்னு இருக்கும் இல்லையா. அந்த விதத்துல அங்கேயும் ஒரு ஏமாற்றம் நடக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அந்த பொண்ணை மென்டலி எஃபெக்ட் பண்ணும் தெரியல எனக்கு. அவங்க எப்படி அதுக்கப்புறம் அந்த கரேஜை வந்து டிரைவ் பண்ணி அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாட் ஜஸ்ட் பப்ளிக்குங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பீச்சில் போயிட்டு நைட் லைஃப் அப்படிங்கிறதே பெண்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு உழைக்கிற வர்க்கமாக நம்ம போய் ஒரு ஹோட்டல்லையோ ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஸ்பேஸ்லையோ நம்ம போய் இருக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பீச் அப்படின்னு வந்து உட்காரணும்னா 10 மணிக்கே வந்து காவல்துறை வந்து விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு, உங்களுக்குலாம் இங்கே பாதுகாப்பு கிடையாது, இங்கே வேற என்னெல்லாமோ நடக்குது, ஸோ யூ பெட்டர் கோ. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, நம்மளை பாதுகாக்கணும். ஸோ அவங்க வந்து போங்க அப்படின்றாங்க. நீங்க வந்து கார்ல கூட நம்ம வந்து ஒரு கார் இஸ் அவர் பிரைவேட் ஸ்பேஸ், அங்க கூட நீங்க வந்து ஒரு இன்டிமேட்டா இருக்க முடியாது. வந்து கதவை தட்டியே என்ன பண்றீங்க, அந்த கொச்சையா பேசுறது. நான் என்ன கேட்கிறேன், காமத்தின் விளைவாகத்தான மனுஷ உயிரினமே வளர்ந்துருக்கு. எல்லா உயிரினமும் காமத்தின் விளைவாகத்தான் உண்டா இருக்கணும் போது ஒரு காமத்தையும் இவ்வளவு கொச்சப்படுத்தணும் எனக்கு புரியல. கதவை தட்டி என்ன பண்றீங்க, உள்ள யாரு இது, உன் கூட வந்திருக்கிறது யாரு, தள்ளிட்டு வந்துட்டியாங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் நம்ம கேட்க. அது என்ன தள்ளிட்டு வர்றது, பிடிச்சிருக்கு, 2 பேரும் டிராவல் பண்றாங்க. ஒரு தரப்புல பாத்தீங்கன்னா பணம் இருக்கிற தரப்புக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த பணம் இல்லாம ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஹார்ட்லி ஒர்க்கிங் கிளாஸ், அவங்களுக்குள்ள வந்து ஒரு காதல். காதலுங்கிறது இயற்கையானது. ஒரு ஏஜ் குரூப்ல வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு உணர்வு வருது. இதுல இன்டர்ஃபியர் பண்றதுக்கு என்ன இருக்கு, நீ வந்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், நீ அங்க போக கூடாது, இங்க போக கூடாதுன்னா சமூகம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டா எல்லாருக்குமே பாதுகாப்பு இருக்கும்ல. இது எல்லா நேரமும் காவல்துறை மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு ப்ரெஷர்ல அவங்க வேற விதமா டீல் பண்றாங்க. ஸோ சொசைட்டி ஹாஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி சேயிங் தட் இது வந்து இயற்கையானது, இது இயல்பான உணர்வு. அவங்க காதல் பண்ணட்டும், இல்லை வந்து அவங்க வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம், இட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ். நாம அதை எப்படி கடந்து செல்ல முடியும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமூகம் என்னைக்கு பொறுப்பெடுத்துக்குதோ அப்பதான் இது மாறும். இப்போ அந்த பையன் ஏன் விட்டுட்டு போறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஷேமை பத்தி பயந்துருக்கலாம், அல்லது வந்து உயிரை பத்தி பயந்துருக்கலாம். இவன் என்ன மிரட்டினான்னு தெரியாது இல்லையா. இப்போ என்னோட லைஃப்லயே நான் என்னோட பார்ட்னரோட நடந்து போகும்போது we were subjected to moral policing and my partner was assaulted in front of my eyes. என் கண்ணு முன்னாடி அவர் வெட்டப்பட்டார். எதுக்காக, நாங்க கை கொத்துட்டு நடந்து போனதுக்காக. அந்த மொமெண்ட் நான் வந்து இன்னைக்கு நினைச்சாலும் நான் எப்படி அதை சர்வைவ் பண்ணி வந்தேனே தெரியல. வெறும் கையை பிடிச்சிட்டு போனதுக்காக ஒருத்தன் வந்து மிரட்டுறான், உங்களால இந்த நாடு கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து முன்னாடி அவரை வெட்டி போட்டான் KK நகர்ல ஒரு 9:30 டைம்ல. இப்போ அவர் வந்து அவனை எதிர்த்து கேள்வி கேட்கிறார், நீ யாரா எங்களை கேள்வி கேட்கணும். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் வருங்க, கையில ஒரு பெரிய வாளோட அவன் சுத்திட்டு இருக்கான். நான் சொல்றது இது வந்து 2010ல நடந்த ஒரு சம்பவம். இது எத்தனை பேருக்கு அந்த தைரியம் வரும். அவர் கேட்டதுனால தான் அவன் வெட்டுறான் அவரை. அப்போ அந்த பயம் இருக்கதானே செய்யும். அப்போ அவனுக்கு அந்த ஒரு மாரல் போலீசிங் பண்ற அந்த சப்போர்ட் எப்படி கிடைக்குது,
ஒன்று ரைட் விங் பாலிடிக்ஸ்னால நடக்குது, சமூகத்தினுடைய மனநிலையினால நடக்குது. இன்றைக்கும் கூட நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டேனா வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் சுற்றலாம், இந்த தாலி வச்சு தாலி கட்டுறதுனால ஒரு 2 பேரை வந்து நீங்கள் ஹாரஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதெல்லாம் என்னது இது? ஹவு இஸ் திஸ் சொசைட்டி ஈவன் அலோவிங் தட்? இப்படியே பாலிடிக்ஸ் பண்ணிருக்கானுங்க இவனுங்க. இந்த ஜாதியிலேருந்து அந்த ஜாதிக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கூடாது, இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கூட, மத மாற்றம் நடக்குது, எதையா பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்னடா நாட்டில் அவன் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி வந்து வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கலாம், வறுமையை ஒழிக்கலாம்னு போராடிட்டு இருக்கிறோம். இவனுங்க வந்து தாலியை கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கானுங்க வேலண்டைன்ஸ் டேக்கு. இதை பேசணும்னா ஒரு குரூப்பாக வந்து மாப் அட்டாக் பண்ணுறது. ஸோ திஸ் ஹாஸ் டு பி ஸ்டாப்ட். இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேம்பெயின் இருக்குல்ல, இப்போ ஒன்று நடக்குதுல்ல, இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், இது சுதந்திரம் இருக்கு, இது வந்து கண்டிப்பாக தீவிரமாக வந்து முன்னெடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, ஃப்ரண்ட்ல இருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. பட் அத்தாரிட்டி சைட்ல இருந்து எந்த விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களோ ஒன்றுமே வெளியே வர மாட்டேங்குது. இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லா நேரமுமே வந்து அத்தாரிட்டிஸு, ஆக்ஷன், அரெஸ்ட்டு, இது வந்து சம்மந்தப்பட்டவங்க அவங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது, சொசைட்டி ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அபவுட் திஸ்ன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் இதுக்கு வந்து ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அவங்க தான் இந்த என்ன சொல்கிறதுனா இதை கட்டி காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த குற்றங்கள் நடப்பதற்கான அந்த சூழ்நிலையை அமைப்பை இந்த சமூகம் தான் கட்டி காப்பாற்றிட்டு இருக்கு. ஸோ நான் அவங்கள தான் ரெஸ்பான்சிபிள் ஆக்குவேன். காவல்துறை அவங்களால என்ன முடியுமோ அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே அல்லது அந்த ரெகுலேஷன்ஸ்குள்ளே என்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. ஆனால் இது ரொம்ப கேவலமாக பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதையும் பார்க்க முடியுது. எனக்கு என்னன்னா, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் அவ்வளவு குற்றங்கள் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் மல்யுத்த வீராங்கனைகள்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது இவங்க எப்படி கையாண்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே நடந்த உடனே அந்த குரூப் கொந்தளிக்கிறதா இருக்கட்டும், எதிர்க்கட்சி பொள்ளாச்சி சம்பவத்தில் எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணாங்க, இங்கே இப்போ நடந்த உடனே இவங்க எப்படி கிளம்புறாங்க. ஸோ ஒரு பெண்களுடைய இருப்பும் பாதுகாப்பு விஷயமும் இன்னும் அரசியலாக்கப்பட்டு இருக்குதே தவிர இது பற்றி யாருக்கும் சீரியஸான ஒரு கவலை இருக்கான்னு தெரியல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், லீவ் தீஸ் அத்தாரிட்டிஸ், லீவ் திஸ் கவர்மெண்ட், லீவ் திஸ் பியூரோக்ரஸி. சமூகமாக நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வெளியில் வாங்க, நீங்கள் வந்து குவெஸ்டன் பண்ணுங்க, ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களுக்கு இப்படி நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது நான் அதில் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நிர்பயா கேஸ் நடக்கும்போது நடந்தது. அதாவது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இந்த விஷயம்லாம் இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்தது. அண்ட் ஆஃப்டர் 12 years நத்திங் ஹஸ் சேஞ்ச்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க கேட்டிருந்தாங்க, என்ன மாற்றம் வந்திருக்கு, நீங்கள் ரூல்ஸ் வைக்கிறீங்க, ரெகுலேஷன்ஸ் வைக்கிறீங்க, என்ன மாற்றம் வந்து? எங்கங்க இன்ஸ்டிடியூஷன்ஸில் பெண்கள் வந்து அது பேர் என்ன, லெகிங்ஸ் போடக்கூடாது, நீங்கள் துப்பட்டா போட்டுட்டு வாங்கன்னு ட்ரெஸ் கோடை பற்றி டிபேட் பண்ணிட்டு இருக்கானுங்களே தவிர, அவள் என்ன வேணால் ட்ரெஸ் போட்டு வருவாட, நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கோங்கன்னு சொல்கிற மாதிரியான ப்ராக்ரெசிவ் திங்கிங் இன்னும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளேயே வரல. அது கவர்மெண்ட்டும் அதை இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல. பிகாஸ் தே ஆல்சோ வாண்ட் டு ப்ளீஸ் த மெஜாரிட்டி. கேட்டால் கலாச்சாரம் அப்படின்றாங்க. என்ன கலாச்சாரம் இங்கே இருக்குது? ஒருத்தன் கேவலமாக நடத்துகிற கலாச்சாரத்தை தாண்டி தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில், உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இன்னும் வந்து போலியாக ஒரு கலாச்சாரத்தை பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இன்ஸ்டிடியூஷனுடைய கைட்லைன்ஸாகவும் இருக்குது. ஆல்வேஸ் பிளேமிங் த விக்டிம் ஹியர். அப்போ ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக எதுவுமே மாறலை. இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தின் அடித்தளமே வந்து ரொம்ப பிற்போக்காக இருக்கிறதுனால இன்ஸ்டிடியூஷன்ஸோட வேல்யூவும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து அது காவல்துறையினுடைய வேல்யூஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டினுடைய வேல்யூஸாகவுமே இருக்கட்டுமே, அதில் வந்து ஒரு சிலர் வேணால் வந்து முற்போக்காக பேசலாமே தவிர அவங்களுடைய அடிப்படை சிந்தனைகள், அவங்க கொண்டு வர ரெகுலேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படுறாங்க. அப்படின்னும் போது இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பேருக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அவங்க அரசியலாக்குறாங்க, இவங்க அரசியலாக்குறாங்கன்னு பேசிட்டு தே ஆர் நாட் லுக்கிங் இன்டு அ ராடிக்கல் சேஞ்ச். அந்த ராடிக்கல் சேஞ்ச் வரணும் அப்படின்னா துணிஞ்சு சில விஷயங்களை செய்யணும். அது செய்யும்போது சமூகம் வந்து கொந்தளிக்கும். அதுவும் குறிப்பாக இப்போ வந்து ஒரு ரைட் விங் டாமினேஷன் வந்து இருக்கிறதுனாலையும் தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க எப்படியாவது நுழைஞ்சிடணுங்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு ராடிக்கல் சேஞ்சை முன் வச்சா இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி மக்களை திரும்ப வந்து குழப்பி ஒன்று நடக்கிறதுனால இட் இஸ் பிகமிங் வெரி டிஸ்கஸ்டிங் டு லிவ் ஹியர். என்னன்னா
இதெல்லாமா வச்சுட்டு நீங்க அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த வகையில மாணவர் அமைப்புகள் வந்து ரொம்ப உடனடியா களத்துக்கு வந்தாங்க. ஐ ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட் தெம். அது எஸ்எஃப்ஐயா இருக்கட்டும், மற்ற மாணவர் அமைப்பா இருக்கட்டும், எதுவும் இவங்கெல்லாம் போராடுறதுனால தான். இவங்க வந்து ரொம்ப எளிதா சொல்லிட்டு போயிடுறாங்க. முற்போக்கு அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அமைப்புகளால தான் இந்த நாடு கெட்டு போயிட்டு இருக்குன்றாங்க. இவங்க கூட இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உரிமைகள் கூட நம்மளுக்கு கிடைக்க போறது கிடையாது. இப்போ எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் எல்லாமே பெண்கள் சைடுல தான். அவ வெளில போனதுனால தான், அவ அது பண்ணதுனால தான், இத பண்ணதுனால தான். ஒரு ரேப்னு ஒரு இஷ்யூன்னு மட்டும் இல்லை, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வெரி பேசிக் லெவல். ஸோ அது எந்த அளவுக்கு இங்க வந்து நம்ம சிந்தனைகளை மாற்ற வேண்டியிருக்கு. ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் முன்னெடுக்கணும்னு நம்ம வந்து நிறைய பேசுகிறோம். நீங்கள் வந்து இப்போது பெண் உரிமை மாநாடு அது இதுன்னு அங்கங்கே ஏதோ ரேண்டமாக பண்ணுறாங்கங்க. பட் உங்களோட கோர் வேல்யூஸ் அண்ட் கோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சோஷியல் சிஸ்டம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றும் பெரிய புரிதல்லாம் கிடையாது. அவங்களும் வந்து அதே சட்டகத்துக்குள்ளே அரைச்ச மாவை கொஞ்சம் வேறு மாதிரி அரைக்கலாம், இன்னும் கொஞ்சம் முற்போக்காக ஏதாவது செய்யலாங்கிறத தாண்டி அவங்களுக்கும் ரேடிக்கல் சேஞ்ச் கொண்டு வர அளவுக்கு அவங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்களான்னா இல்லை. ஓகேங்களா? ஆனால் அட்லீஸ்ட் இப்போ இருக்க டிஎம்கே கவர்மெண்ட்டு ஒரு பெரியார் வழியில் வந்ததுனால ஏதோ கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. நம்ம வந்து சமூகத்துக்கிட்ட வந்து தொடர்ந்து போய் பேச வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து பெண்களை வேறு மாதிரி நடத்துறதுனால இந்த சமூகம் வந்து சீரழிஞ்சிருக்கு, இதை மாற்றணுங்கிறதுக்கு இவங்க வந்து கல்வியை கொண்டு போகணும். ஃபெமினிஸ்ட் ஸ்டடீஸ், விமன் ஸ்டடீஸ், ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் அதெல்லாம் சொல்லணும். ரெண்டாவது, உளவியல் சார்ந்து ஏன் வந்து இந்த குற்றவாளிகள் இந்த அளவுக்கு போகிறாங்க, ஏன் அவனுக்கு வந்து பெண்ணை பார்த்தா அவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு நினைப்பு வருது, அது குழந்தைங்களுக்கு எதிரான நீங்கள் பாலியல் துன்புறுத்தல்ல என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சிறு குழந்தைங்க, பச்சிளம் குழந்தைகளை கூட இவங்க வந்து விட்டு வைக்கிறதில்ல. இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அப்பா மகளை பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்துறாருங்கிறத பார்க்க முடியுதுன்னும் போது, வாட் இஸ் த கவர்மெண்ட் டூயிங் அபவுட் ஸ்டடியிங் தீஸ் பீப்புள்? இவங்க மனப்பிறழ்வு ஏன் இப்படி ஏற்படுது? இது காரணமா இருக்கிறது என்ன? இப்போ நான் என்ன சொல்றேங்க, ஒரு வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டடி பண்றாங்கல்ல. என்ன இருக்கு, விளைச்சல் பத்தலை, இல்லை வேலை வாய்ப்பு இல்லை, இப்படிலாம் ஒரு ஸ்டடி பண்றோம்ல. இங்க வந்து இந்த பாலியல் சார்ந்து அல்லது காமம் சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல இந்த சமூகத்துல, இதுக்கான அடிப்படை காரணம் என்னங்கிறத படிக்கணும்ல. குற்றம் செய்தவர்களுடைய உளவியலை படிக்கணும், அவங்க கிட்ட போய் பேசணும். எந்த மனநிலையில நீ இப்படி பண்ண? ஏன்னா சில விஷயங்கள் பார்க்கும்போது வல்லுறவு செஞ்சுட்டு அவளுடைய பால் உறுப்புல ஒரு ராடை இன்சர்ட் பண்ணி கொடுமைப்படுத்துற அளவுக்கு ஒருத்தன் போறான்னா, அது என்ன மாதிரி ஒரு மனநிலையில செஞ்சிருப்பான்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை அட்ரஸ் பண்ண முடியும். இது வந்து நிர்பயா சம்பவம் நடந்ததுல இருந்து நாங்க பேசுறோம். இதுக்கு முன்னாடியும் நிறைய ஃபெமினிஸ்டுகள் பேசியிருக்காங்க. ப்ளீஸ் ஸ்டார்ட் டூயிங் அ சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் வித் தீஸ் பிரிடேட்டர்ஸ், தீஸ் கிரிமினல்ஸ், நாட் ஓன்லி அபவுட் செக்ஷுவல் வயலன்ஸ். எந்த குற்றங்கள் நடந்தாலும் அவங்கள செய்ய தூண்டுறது எது அப்படிங்கிறத நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணாம இதை வந்து மாற்ற முடியாது. இதை பேச சொல்ற எல்லாரையுமே ஒரு போலியான கலாச்சாரவாதிகள் வந்து நான் குற்றம் சொல்லிக்கிட்டு அல்லது அவங்கள விரட்டி அடிக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் என்ன புரியலன்னா, நாளைக்கு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெண் குழந்தைக்கும் இந்த ஒரு ஆபத்து ஏற்படலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு. லைக் பனிஷ்மெண்ட் இஸ் ஃபைன், நீங்கள் விசாரணை பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, பனிஷ்மெண்ட் இஸ் ஓகே, பட் வாட் ஆர் யூ கோயிங் டு do to bring in a radical change? அடிப்படை மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு ஒட்டுமொத்த சமூகமும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது, போராடும்போது இந்த போராடுறவங்களுக்கு துணை நிற்க வேண்டியிருக்கு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி சார்பு சார்ந்துக்கிட்டு ஆளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு, இட் இஸ் வெரி பேத்தட்டிக்குங்க. இட் இஸ் ரியலி பேத்தட்டிக். இது ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் வந்து துணிஞ்சு இதுக்கு ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இப்போ வந்து மேபி சின்ன சின்னதாக வந்து கொந்தளிப்புகள் இருக்கலாம், பட் இட் இஸ் கோயிங் டு பிகம் வர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி இதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் மேம், எனக்கு பர்சனலாக கேட்கணும்னு தோணுற விஷயம், எனக்கு இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கிடைச்சதே இல்லை. நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க, வாட் இஸ் அ ஃபெமினிஸ்ட், ஹூ இஸ் அ ஃபெமினிஸ்ட், வாட் இஸ் ஃபெமினிசம்? நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை அவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்களா என்னன்னு எனக்கு புரியலை. ஸோ பெண்ணியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால பெண்கள் என்னும் பாலினம் வேற மாதிரி நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நியாயத்தை முன் வச்சு விளக்குறது அல்லது வந்து சென்சிட்டைஸ் பண்ணுறது. பெண்களுக்குன்னு ஒரு தனி நடத்தை விதி இருக்குது, இது வந்து சரியில்லைங்க, தப்பு அப்படின்னு வாய்ஸ் அவுட் பண்ணுறது தான்.
இந்த வாய்ஸ் அவுட் பண்ற போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து தங்களுடைய உடல் ரீதியாக ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னும் பொழுது, ஃபர்ஸ்ட் கோவம் வந்து இந்த உடலை விடுவிப்பதிலிருந்து தொடங்குறதுனால தான், நீ என்ன துப்பட்டா போடக்கூடாது, துப்பட்டா போடுன்னு சொல்ற, நீ என்ன என்ன ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாதுன்னு சொல்ற, நீ ஏன் என்ன ஷார்ட் ஸ்கர்ட் போடக்கூடாதுன்னு சொல்றேங்கிற இடத்துல இருந்து அது ஆரம்பிக்குது. பட் தட் இஸ் நாட் த ஒன்லி பர்பஸ் தட் விமன் ஆர் ஃபைட்டிங். அது என்னன்னா, என் உடலை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ யார், என் உடலை எல்லா நேரமும் கண்காணிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இது பெரிய தொந்தரவா இருக்கு. அதுக்கப்புறம் ஸோ அடிப்படையில பெண்ணியம் அப்படின்னா முதல்ல ஒரு பாலினமாக, சக உயிரினமாக எனக்கான உரிமையை பேசுறது. 2வது, நான் வாழ்வதற்கான பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்காக போராடுறது. 3வது, பொருளாதார சுதந்திரத்துக்காக போராடுறது. ஸோ இது எல்லாம் கலந்தது தான் ஃபெமினிசம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அது இதுன்னெலாம் பேசுகிறோம். சேயிங் தட் என்னுடைய உடம்பை ஒரு உற்பத்தி இயந்திரமாக மாற்றாதீங்கன்னு பேசுகிறோம். அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதி, குலப்பெருமை, சொத்து இதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக நான் இன்னாரை தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எங்களை அடக்கி வைக்காதீங்கன்னு பேசுகிறோம். ஸோ அடிப்படையில் என்ன பார்த்தீங்கன்னா, பெண்ணியம் என்பது பெண் என்பதற்காகவே மறுக்கப்படுகின்ற உரிமை, இருப்பு, இதற்காக போராடுறது தான் ஃபெமினிசம். இதுல சமூகத்துக்கு ப்ளீஸ் பண்ற மாதிரிலாம் பேச முடியாது. நீங்க எதையெல்லாம் நாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களோ, ஏன் செய்யக்கூடாதுன்னு கேள்வி கேட்க தான் செய்வோம். Super ma'am. So thank you so much for that. Thank you. Had a very good conversation. So My thank you pleasure. so much இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி Yes. இவ்வளவு விஷயம் ஷேர் பண்ணதுக்கு. Thank you so much. Thank you.